ஒன்று யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானனை பற்றி நான் கூறவே தேவையில்லை. தெரிந்தளிக்கப்பட்ட கோத்திரத்தில் பிறந்தவன், ஆரோன் கோத்திரத்தில் பிறந்தவன். கடவுளினால் தெரிந்தளிக்கப்பட்ட அந்த மகன் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் குறித்து சொல்லப்பட்டவன். வானாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயிருந்தவன். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மகன். அவன் தன் பணியை தொடர வேண்டிய இடம் அந்த எருசலேம் தேவாலயம். அந்த அற்புதமான அழகான மிகவும் பரிசுத்தமான அங்கிகளை தரித்து அந்த ஆலயத்திலே அவன் பலி செலுத்த வேண்டியவன், தூபங்காட்ட வேண்டியவன். அவைகளை எல்லாம் விட்டுவிட்டான். அவன் அந்த யோர்தான் நதிக்கரையிலே நடக்க ஆரம்பித்தான். என்ன ஆடை தரித்திருந்தான்? ஆம், அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்தவனாயிருந்தான். என்ன பலிக்கு வரும் ஆடுகளின் முன்னந்தொடை இவைகளை சாப்பிட்டு அவன் தன் வாழ்க்கையை நடத்தினானா? அல்லவே அல்ல. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு உணவாயிற்று. அந்த வனாந்தரத்திலே நடந்தவன், தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதவன், ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்தவன், ஆண்டவருக்கு சாட்சியாக வழியை ஆயத்தம் பண்ணும் விதமாக அவன் ஆண்டவரை தன்னோடு பயணித்த தம் சீடர்களுக்கும் தம்மை தேடி வந்த மக்களுக்கும் கூறினான். அவனுடைய பணியை பற்றி நாம் அறிவோம். ஞானஸ்நானம் கொடுக்கும் பணி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பணி. அற்புதமான அந்த பணியிலே அவனுக்கு அநேக சீடர்கள். ஆம், அந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவரை அவன் அடையாளம் காட்டினான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி.